எக்கச்சக்கமான புது கட்சிகள் இப்போ உருவாயிருக்கு. 2026 எவ்வளோ முக்கியமான வருடம்ன்றது மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஸோ இந்த வருடம் மக்களோட நம்பிக்கை நட்சத்திரமா யார் இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, யார் இருப்பாங்க அப்படிங்கிறத ஜோதிடமாக சொல்ல முடியாது. ஆனால் யார் இருக்கணும்னு அப்படி ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து யார் மக்களுக்காக உழைக்கிறாங்களோ, யார் மக்கள் கூட நிற்கிறாங்களோ, யார் மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்களோ, எதுவும் பிரச்சனையை பேசாமல் யார் தீர்வை நோக்கி நகர்த்துறாங்களோ. இப்போ எல்லாருக்கும் வந்து பிரச்சனையை பேச தெரியும், தீர்வு யார் சொல்கிறா? இப்போ நீங்கள் கச்சத்தீவு பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது, ஆனால் கச்சத்தீவுக்கான தீர்வை யார் சொல்கிறா? முல்லைப்பெரியார் பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்குது, அந்த முல்லைப்பெரியார் பிரச்சனையோட தீர்வை யார் சொல்கிறா? நீட் தேர்வை நீக்கிற ரகசியங்கள்கிட்டே பல பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நீட்டை நீக்குறாங்க. எப்படி நீக்குவீங்க? அதுதாங்க கேள்வி. அப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வை யார் சொல்கிறாங்களோ, யார் மக்களோட மக்கள் இருக்கான்னு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது ஒரு கொள்கையோடு நின்ற மண். நீங்கள் திராவிட தத்துவத்தின் மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு, ஆனால் திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தம் கட்டப்பட்டு அப்படி கொள்கையை யார் முன்னெடுத்து நிற்கிறாங்களோ, யார் மக்களோட மக்களை ஒரு பிரச்சனையை பார்த்தா ஓடி ஒளிரவுள்ள தலைவன், அந்த பிரச்சனையை பார்த்து அந்த மக்களோட மக்கள் நிற்கிறவன் தான் தலைவன். யார் மக்களுக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தணும், அவங்கள வெளில வைக்கணும்.